ரமண மகரிஷியுடன் நேருக்கு நேர். இவை பக்தர்கள் ரமண மகரிஷியுடன் நேருக்கு நேர் கொண்ட அனுபவங்களாகும். புரொஃபசர் சையத் ஹஃபீஸும் மகரிஷியுடன் கொண்ட அனுபவங்களை இங்கு வழங்குகிறேன். புரொஃபசர் சையத் ஹஃபீஸ் அலகாபாத் நகரில் ஒரு கலாசாலையில் தத்துவத்துறையின் தலைவராக தொழில் புரிந்து வந்தார். ரமண மகரிஷியுடன் ஏற்பட்ட தமது அனுபவங்களை அவர் பின்வருமாறு விவரிக்கிறார். மற்ற எல்லா புனிதர்களுக்கும், நபிகளுக்கும், ஞானிகளுக்கும் மாறாக ரமண மகரிஷி ஒருவர்தான் சாஸ்வதமான மெய்மையை உணர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அது ஆன்மீக ஞானமான தெய்வீகச் சுடரை அணையாமல் உயிருடன் வைத்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக வளர்ச்சிக்காக தீவிரமாக இருக்கும் ஒரு பக்தருக்கு அவர் முடிவில்லாத ஊக்கமும் உற்சாகமும் அளிப்பவராவார். அவர் இல்லாமல் உலக வாழ்வின் இருளை அகற்றும் ஆன்மீக ஒளி இருக்காது. ரமண மகரிஷி காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பால் உள்ள மெய்மையின் உருவாக இருக்கிறார். ஆன்மீக பேறு பெறுவதில் அவர் உச்ச உயர்வான நிலையில் தலைசிறந்து விளங்குகிறார். அவர் முழு மனித இனத்துக்கும் மிகுந்த நலன்களும் பலன்களும் அளிப்பவராக விளங்குகிறார். அவரினுள் எல்லா மதங்களையும் கொண்ட, எல்லா மதங்களையும் கடந்த ஆன்மீக ஞானத்தை காண்கிறோம். சொற்களால் விளக்க முடியாத அந்த ஒரு உலகளாவிய ஆன்மீக அனுபவத்தை ரமண மகரிஷியின் அறிவுரைகள் வழங்குகின்றன. இதை நாடியே ஒவ்வொரு தீவிரமான பக்தரும் அவர் வழிகாட்டும் பாதையில் ஆர்வத்துடன் செல்கின்றனர். மகரிஷி இதுதான் ஒரு மறுக்க முடியாத கொள்கை என்று ஒருபோதும் சொல்வதில்லை. தன் கருத்து ஒன்றேதான் சிறந்த கருத்து என்று யாரிடமும் பேசவில்லை. இந்த ஒரு வழியில்தான் வழிபட வேண்டும் என்று ஒருவரிடமும் அறிவுறுத்தவில்லை. மகரிஷி நமக்கெல்லாம் அளிக்கும் நன்மையை வார்த்தைகளால் குறிப்பிட முடியாது. எவராலும் காண முடியாத அவருடைய மௌனமான பார்வை மிகவும் அமைதியாக, தொந்தரவு செய்யாமல், தாங்கள் செய்த புண்ணியத்தால் அவருடன் மனதில் தொடர்பு கொண்டும், அவரது அருளுக்காக மனதில் தியானித்தும், அவரது வழிகாட்டுதலை நாடும் பக்தர்களின் மனதை தமது கருணையினாலும் அன்பினாலும் மாற்றிவிடுகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக அவர் செய்யும் நன்மைகளெல்லாம் மௌனத்திலும் அமைதியிலும் தான் நடைபெறுகின்றன. இந்த உலகில் உள்ள எல்லா ஆசான்களையும் சேர்த்து வைத்து கொண்டால் கூட அவர்களது பிரசங்கங்களை எல்லாம் விட, அவர்களது சொற்பொழிவுகளை எல்லாம் விட ரமண மகரிஷியின் மௌனம் அதிக பலனை அளிக்கிறது, வெகு தூரத்தில் உள்ளவர்களையும் அடைகிறது, மிகுந்த சக்தியும் திறனும் கொண்டுள்ளது. அவரது அருள் எப்போதும் நமக்காக தயாராக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது எத்தனங்களாலும் மனதை தூய்மையாக்குவதாலும் அவரது அருளை பெற நம்மை தகுதியுள்ளவராக ஆக்கிக்கொள்வதுதான். 1935 வருஷம் நான் பால் பிரண்டனின் இந்தியாவில் இரகசிய தேடல் என்ற புத்தகத்தை படித்தேன். அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் ஆசிரமத்திற்கு சென்றேன். அதற்கு அடுத்த வருஷம் நான் மறுபடியும் ரமண மகரிஷியை சந்தித்தேன். அதற்கும் அடுத்த வருஷம்தான் என் வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக அமைந்தது. கடுமையான நோயின் காரணமாக நான் 1 மாதத்திற்கு மேல் ஆசிரமத்தின் ஒரு அறையில் தங்க வேண்டியிருந்தது. அந்த நாட்களில்தான் தெய்வீக ஆசான் என்ற விதத்தில் ரமணரின் சிறப்பையும் அவருடைய ஆன்மீக குணங்களையும் மனித குணங்களையும் நான் மிகவும் தெளிவாக உணர்ந்து கொண்டேன். நான் அதிக காய்ச்சலினால் அல்லல் பட்டு கொண்டிருந்த போது மகரிஷி கருணையுடன் 3 முறை என்னை வந்து பார்த்து,
தமது கையினாலேயே உப்புமா தயார் செய்து எனக்கு அளித்தார். மிக அதிக காய்ச்சலினால் எனது கண் பார்வை பாதிக்கப்பட்டிருந்தது. நான் ஆசிரமத்திலிருந்து செல்ல அவரிடமிருந்து விடை பெற்றபோது நான் அவரது கால் விரல்களை பிடித்துக்கொண்டு அவற்றை என் கண்களில் ஒற்றிக்கொண்டேன். என் கண் பார்வை கெடாது என்பதற்கு அதுவே தேவையான உத்திரவாதம் என்று என் உள்ளத்தில் நான் உணர்ந்தேன். அதேபோல் என் கண் பார்வை கெடவில்லை. என்னுடைய கடுமையான நோயின் போது அவர் எனக்கு அளித்த அருளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் வட இந்தியாவிற்கு திரும்பி வந்த பின் அந்த அருளின் தூய்மையான விளைவை என் வாழ்வின் மீது உணரும் வரையில் அது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. 1943க்கு பிறகு நான் ஒரு வருடம் கூட ரமணரிடம் சென்று அவரை சந்திக்காமல் இருக்கவில்லை. அவருடைய மனிதாபிமான உணர்வு அவரது ஆன்மீக உணர்வுக்கு சமமாக இருந்தது. மனித துன்பத்தை பார்த்தாலே, அதை பற்றி ஒரு விஷயம் கேட்டாலே அது அவருடைய இதயத்தை தொட்டது. ரமணர் நம்மிடமிருந்து எதிர்பார்த்ததெல்லாம் நமது சொந்த சுயத்தன்மையை மிக அருகில் அணுகி கவனமாக ஆராய்ந்து பார்ப்பதுதான். நாம் உண்மையில் யார் என்று கண்டுபிடிப்பதுதான். நமது உடல் மறைந்ததும் அதை மிஞ்சி என்ன வாழ்கிறது என்று கண்டுபிடித்து அறிந்து கொள்வதுதான். அவர் மற்றவர்களுக்கு கற்பித்ததை அவரே வாழ்ந்து வந்ததால் அவரது சொற்கள் நேராக நமது உள்ளத்தை அடைந்தன. ரமணருடன் மனதில் தொடர்பு கொள்வது நமது நோக்கத்தையும் உளப்பாங்கையும் மாற்ற முடியும். அந்த தெய்வீக தொடர்பு மெய்மையின் உள்ளமையை பற்றி நம்மை உறுதியாக நம்ப வைப்பதுடன் ஆன்மீக பண்புகளின் மகத்தான பலன்களை பற்றியும் உறுதியான நம்பிக்கை தருகிறது. ரமண மகரிஷி எந்தவித பிரச்சாரம் செய்வதையும் நம்புவதில்லை. மேலும் அவர் தமது மிக பல அபிமானிகளுக்கும் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரசங்கம் ஏதும் செய்வதில்லை. பெரும்பான்மையான நேரங்களில் அவரை மனதாலும் உடலாலும் அணுக அதிர்ஷ்டம் கொண்டவர்களின் மனதையும் இதயத்தையும் மௌனமாகவே அமைதியாகவே அவர் மாற்றுகிறார். மிக தீவிரமான ஒழுக்கத்துடனும் முறைப்படியும் நடைமுறையாகவும் தாம் வாழ்ந்து வந்த உதாரணத்தால் அவர் நமக்கு மிக்க உதவி அளிக்கிறார், நம்மை சீர்திருத்துகிறார். ரமணரின் எளிய எளிதான தத்துவம் அவரது தினசரி வாழ்க்கையில் தெளிவாக பிரதிபலிக்கிறது. அது வாழ்க்கையின் மர்மத்தை திறக்கும் திறவுகோலாக அமைகிறது. மேலும் நம்மை எதிர்கொள்ளும் இன்றைய சமூக அரசியல் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகளையெல்லாம் அவரது தத்துவம் நடைமுறையில் தீர்க்கிறது. ரமணர் நம்மிடம் அறிவுறுத்துவது பின்வருமாறு: ஒரே ஒரு ஆன்மாதான் உள்ளது. ஒரே உயிர்தான் ஒவ்வொரு அணுவிலும் பிரகாசிக்கிறது. ஒரே ஒரு ஜோதிதான் ஒவ்வொரு உயிரினத்திலும் பிரகாசிக்கிறது. ஒரே ஒரு அன்புதான் எல்லோரையும் அந்த மாபெரும் ஒன்றில் இணைத்து ஒன்று சேர்க்கிறது. இவ்வாறு அவர் நம்மிடம் அறிவுறுத்துகிறார். ரமணரின்படி நீங்கள் உங்களுக்குள் உள்ள தூய்மையையும் நற்குணத்தையும் உணரும் வரையில் நீங்கள் மற்றவர்களுக்கு உண்மையில் நன்மை ஏதும் செய்ய முடியாது. அருணாச்சல ஞானி ரமண மகரிஷி ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாவார். தமது உள்ளார்ந்த மேதைத்தனத்தால் அறிவிற்கு அப்பால் உள்ளதை விசாரணை செய்வதன் மூலம் மெய்மையான சொரூபத்தை அறிய அறிவியல் பூர்வமான பகுத்தறிவு வாய்ந்த ஒரு பாதையை அவர் எடுத்துக்கொண்டுள்ளார். ரமணர் தமது சொந்த எத்தனத்தாலும் மிக தீவிரமான சுய விசாரணை மூலமாகவும் ஆன்ம ஞானம் பெற்றுள்ளார். திரு ரமண மகரிஷி இந்தியாவின் எல்லா ஞானிகளிலும் மிகச்சிறந்த ஞானியாவார். இங்கு பேராசிரியர் சையத் ஹஃபீஸ் தமக்கு ரமண மகரிஷியுடன் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி அளித்த விரிவுரை முடிவடைகிறது.